தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முக்குளத்தோர் வாக்குகளை இழக்கும் அதிமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. அதிமுக தென் மாவட்டத்தில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் முக்குளத்தோர் வாக்குகளை இழந்தது. இதற்கு காரணம் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதுதான் காரணம் என்று கூறப்பட்டது. தற்பொழுது ஓபிஎஸ் திமுகவுக்கு சென்று விட்டார். டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில் உள்ளார். சசிகலா பாமகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளதால் கணிசமான முக்குளத்தோர் வாக்குகளை அதிமுக பெறும் என்று கணிக்கப்படுகிறது. ஓபிஎஸ் திமுகவுக்கு சென்றாலும் கூட மறவர் சமூகத்து வாக்குகள் திமுகவுக்கு விழாது என்று கூறப்படுகிறது. ஆக ஏறத்தாழ 70% வாக்குகள் முக்குளத்தோர் சமூக வாக்குகள் அதிமுகவுக்கு தான் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. மதுரை விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்கத்தவர் பெயர் சூட்ட வேண்டும் என்று எடப்பாடி கோரிக்கை வைத்துள்ளார். ஆகவே முக்குளத்தோர் வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்கும் என்ற சூழ்நிலையில் தற்பொழுது அந்த வாக்குகள் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி ஏற்பட்டுள்ளது. என்னவென்று சொன்னால், தென் மாவட்டத்தில் உள்ள தலித் கட்சிகளோடு கூட்டணி வைக்க எடப்பாடி முயற்சி செய்து வருகிறார். அந்த தலித் கட்சிகளுக்கும் முக்குளத்தோருக்கும் 7ஆம் பொருத்தம். ஆக தலித் கட்சிகளோடு எடப்பாடி பழனிசாமி, தென் மாவட்டத்தில் உள்ள தலித் கட்சிகளோடு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக முக்குளத்தோர் அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். ஆக தென் மாவட்டத்தில் தோல்வியைத்தான் தழுவ வேண்டியது வரும். ஆகவே தென் மாவட்டத்தில் உள்ள தலித் கட்சிகளோடு கூட்டணி வைக்க எடப்பாடி முடிவு செய்துள்ளதாகவும் பேச்சுவார்த்தையில் இழுபறி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தலித் கட்சிகளோடு எடப்பாடி கூட்டு வைத்தால் முக்குளத்தோர் வாக்குகள் கண்டிப்பாக அதிமுகவுக்கு விழுவதற்கு வாய்ப்பில்லை. மீண்டும் அதிமுக தோல்வியை சந்திக்கவே நேரிடும் என்று கூறப்படுகிறது.